இப்போ இவன் என்ன சொல்றான், கூட்டத்தில் செந்தில் பாலாஜி ஆளுங்க பூந்துட்டாங்க, சதி வேலை பண்ணிட்டாங்க, அடிச்சுட்டாங்க, கிள்ளிட்டாங்கன்றான். இந்த மேல இருக்கு இல்லையா, இந்த 66 ட்ரோனும் எடுத்த காட்சிகள் இருக்குல்ல, 50 கூட வச்சுப்போம். இந்த காட்சிகள்லாம் இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்கு? இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வசதியில ஏஐயை பயன்படுத்தி அந்த ட்ரோன் ஷாட் ஒன்னொன்னையும் நீங்க ஸ்கேன் பண்ணி போட்டீங்கன்னா எந்த இடத்துல என்ன தவறு நடந்ததுன்றது துல்லியமா காட்ட முடியும். அப்படி ஒரு சதி திட்டத்தை ஆளும் கட்சி செய்திருந்தால், தாவேகா கட்சியை சார்ந்த சகோதரர்களே, ரசிகர் மன்ற கூட்டமே, உங்ககிட்டே இருக்கிற ஆதாரத்தை கொண்டு வந்து காமிங்கயா, மீடியாவில் போட்டு காமிங்கயா. இந்த பாருங்க, இந்த இடத்துல நாங்க எடுத்த படப்பிடிப்பில் வந்ததுலே இந்த இடத்துல ஆள் உள்ள போந்திருக்கான், இவன் கலடா பண்றான், இவன் தான் வந்து அவனை தூண்டி விடுறான்றது அங்குலம் அங்குலமாக அதை கொண்டு போக முடியும். ஜல்லிக்கட்டு நடந்தப்ப ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இருந்தப்ப தனியாக ஒரு பொண்ணு ஜூலி வந்து கத்திக்கிட்டே இருந்தது எடுத்து போட்டாங்கல்ல, ஜூம் பண்ணி அப்படிதானே அந்த அம்மா ஃபேமஸ் ஆச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு கூட்டத்தில் யார் ஓங்கி குரல் எழுப்புறான், யார் அதிகமாக குதிக்கிறான், யார் முதல்ல கல் எடுக்கிறான், யார் அடிக்கிறான்ற வரைக்கும் அதில் ட்ரேஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்ப வசதி இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஏன் அந்த காட்சியெல்லாம் இன்னும் கொண்டு வரல? அப்போ நீங்க அனுமதி வாங்குனீங்களா தெரியல, எல்லாத்துக்கும் அந்த நம்பரை கொடுத்துருக்கீங்களா இல்ல, தடை செய்யப்பட்ட பகுதிகளில் பறக்க மாட்டோன்றதுக்கு விதிமுறைகளை என்ன ஃபாலோ பண்ணீங்க? இதை சரியாக செய்யவில்லை என்றால் இதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். 6 மணிக்கு மேல பறக்கிறதுக்கு உண்டான அனுமதிக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குன்னா சொல்லுங்க. ஏதாவது அப்படி ஒரு விதிமுறைகள் இருக்கா? வான்வெளியில் இரவில் ட்ரோன்கள் பறப்பதற்கு நான் அறிந்த வரையில் டேலைட்டில் மட்டும்தான் பர்மிஷன் உண்டு. இரவில் பறப்பதற்கு அதிகாரம் உத்தரவுகள் கொடுக்க முடியாது. ஏன்னா அதில் நிறைய ஆபத்து இருக்கு, பொதுமக்களுக்கு ஆபத்து இருக்கு. எதை வேணாலும் கொண்டு போய் கொட்டலாம், சட்டத்திற்கு விரோதமாக என்ன வேணா செய்யலாம். நாளைக்கு இப்படி மக்கள் கூடுற இடத்துல தீவிரவாதிகள் கூட அந்த இடத்துல ஒரு ட்ரோனை கொண்டாந்து உள்ள விட்டு போயிடலாம். இப்படி இருக்கும்போது இதை சார்ந்த புலனாய்வு என்பது தேவைப்படுகிறது. இதை சார்ந்த புலனாய்வு தேவைப்படுகிறது. சரி, ரைட்டுங்க, படப்பிடிப்பு இல்லை நடத்தலைன்னு சொன்னால் அவங்க சொல்லிட்டு போட்டோம். இதை சினிமாவுக்காக தான் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் தானே. எடுத்த படம் எல்லாமே ஒரு இமெயில் மூலமாக அல்லது சிப்பு மூலமாக ஏதோ ஒரு மூலமாக ஆன் த ஸ்பாட்லேருந்தே அந்த ஜனநாயகன் படப்பிடிப்பிற்கு உண்டான எடிட்டிங் ரூமுக்கோ ப்ராசஸிங் ரூமுக்கோ இது எல்லாத்தையும் இவங்க டிஜிட்டல் ஃபார்மில் அனுப்பியிருப்பாங்கல்ல. அப்போ அதெல்லாம் போய் நீங்கள் ப்ராசஸிங் சென்டர்லையோ லேப்லையோ இதெல்லாம் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்தால் இந்த படப்பிடிப்பை இவர்கள் படத்திற்காக பயன்படுத்துகிறார்கள்.